This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே பொய் சொல்லலாமா? சிறை தண்டனை விதித்தால்தான் தெரியும். சென்னை ஹைகோர்ட் கண்டனம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்படி பொய் சொல்லலாமா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் ஓராண்டு கடந்தும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஜான்சி மெர்லின் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்டியன் கல்லூரியில் 2007ஆம் ஆண்டு உடற்பயிற்சி ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். அங்கீகரிக்கப்பட்ட என் பணி நியமனத்திற்கு ஒப்புதல் கேட்டு கல்லூரி கல்வி இணை இயக்குனருக்கு கல்லூரி நிர்வாகம் 2008ஆம் ஆண்டு கடிதம் அனுப்பியிருந்தது. இது குறித்து பலமுறை கடிதம் அனுப்பிய நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு எனது பணி நியமனத்திற்கு கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ஒப்புதல் அளித்தார். எனினும் 2007ஆம் ஆண்டு முதல் எனக்கு ஊதியம் உள்ளிட்ட பண பலன்களை வழங்கவில்லை. இது குறித்து இணை இயக்குனருக்கு மனு அளிக்கப்பட்டது. அப்பொழுது பதிலளித்த அவர், இந்த பணி நியமனத்திற்கு உயர்கல்வித்துறை செயலாளரிடம் மேலும் ஒரு ஒப்புதல் பெற வேண்டும் என 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தார். இதை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்து இணை இயக்குநர்களின் உத்தரவை ரத்து செய்தது. அத்துடன் 2007ஆம் ஆண்டு முதல் ஊதியம் உள்ளிட்ட அனைத்து பண பலன்களையும் கணக்கிட்டு 4 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனாலும் இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை. எனவே இந்த உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க மெர்லின் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கோபால் நேரில் ஆஜரானார். அவரிடம் நீதிபதி, இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்து ஓராண்டு ஆகிறது. அவமதிப்பு வழக்கு 4 முறை விசாரணைக்கு வந்தது. ஆயினும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லையே. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் ஐஏஎஸ் அதிகாரி எதற்காக ஆஜராக வேண்டும்? இதை அமல்படுத்த தேவையில்லை என நீங்கள் நினைக்கிறீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அரசு வழக்கறிஞர் தரப்பு கூறுகையில், தற்போது உயர்கல்வித்துறை செயலாளராக கோபால் ஐஏஎஸ் இல்லை, வேறு அதிகாரிகள்தான் உள்ளார் என்றார். அதற்கு மெர்லின் தரப்பு, வழக்கு தொடரும் போது கோபால் தான் செயலாளராக இருந்தார் என்றார். இதை கேட்ட நீதிபதி, ஐஏஎஸ் அதிகாரியே பொய் சொல்லலாமா? வழக்கு தொடரும் போது செயலாளர் பதவியில் இருந்துள்ளீர்கள். ஓராண்டு கடந்தும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் இருந்துள்ளீர்கள். எனவே இந்த அவமதிப்பு வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரிக்கு சிறை தண்டனை விதிக்கப் போவதாக நீதிபதி எச்சரித்தார். அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மனுதாரரின் ஊதியத்தை கணக்கிட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. எனவே ஐஏஎஸ் அதிகாரிக்கு எதிராக எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம். அடுத்த விசாரணை நடக்கும் போது உரிய பதில் தெரிவிப்போம் என தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.